அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலும் மறும் உலகிலும் பெரிய பாக்கியசாலி யார் என்று நமக்கு இலக்கணம் வகுக்கும் பொழுது, அர்பாவும் மன் ஊத்திய குன்ன அர்பாவும் மன் ஊத்திய குன்ன பகத் ஊத்திய கைரத் துன்யா வல் ஆகிரா, 4 பாக்கியங்களை கொடுக்கப்பட்டவர்கள் ஈருலகத்திலே அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லி காட்டினார். அதுல சாலிகான மனைவியை பெற்றவர், பொறுமையான உடலை பெற்றவர், அதே மாதிரி கல்புன் ஷாக்கிருன், நாம் பெற்ற செல்வம் அனைத்தும் இறைவன் தந்தது என்ற நன்றியோடு இறைவனுக்கு நன்றி செய்யக்கூடிய இதயத்தை பெற்றவர், அல்லாஹுவை நினைக்கக்கூடிய நாவை பெற்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்திலும் அதிர்ஷ்டசாலிகள் யார், பாக்கியசாலி யார் என்பதை நமக்கு இலக்கணம் வகுத்து தந்தார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல 10 அமல்களை சொல்லி, அந்த 10 அமல்களுக்காக சொர்க்கத்தினுடைய சீட்டுகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு குர்ஆனில அல்லாஹ் சொல்லி தருவான். அதுல வதாக்கிரீன் அல்லாஹ் கதீரம் வதாக்கிராத், அல்லாஹுவை திக்ர் செய்கிற ஆம்பளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய பொம்பளைகளும் என்று அல்லாஹ் அந்த 10 பேர்ல முஸ்லிமானவங்க, முஸ்லிமான பெண்க, மூமினானவங்க, மூமினான பெண்கள் சொல்லி பல அமல்களை சொல்லக்கூடிய அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், திக்ர் செய்யக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் அந்த இடத்துல சொர்க்கத்துல உறுதி செய்யப்பட்டவர்களே நமக்கு அல்லாஹ் அந்த லிஸ்ட்ல நமக்கு சொல்லி தருவான். ஈராக் நகரிலே வாழ்ந்த, திரியம் நகரிலே வாழ்ந்த ஆன்மீக செம்மல் அஹ்மது இப்னு ஹுசைனுல் ஐதுரூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்களே, அவங்க ஒரு தஸ்பீஹ் ஒன்று வச்சிருந்தாங்க. திக்ர் செய்யும் போதுவா நம்முடைய எண்ணிக்கைக்காக வேண்டி நம்ம திக்ர் செய்யும்போது யாராவது ஒரு ஆள் பேச்சு கொடுப்பாரு. பேச்சு கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம எண்ணிக்கை உழம்பிடும், அப்படித்தானே? அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தஸ்பீஹ்னா அப்படியே கையை வச்சுக்கிட்டே நிற்போம். அந்த இடத்துல அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போகாம அதை பிடிச்சிக்கிட்டே நம்ம நிற்போம். அந்த அளவு தெரியும். அப்ப தஸ்பீஹ்ங்கிறது பெரிய ஆட்கள் காலத்துல இருந்தே தஸ்பீஹ் மணியை வச்சு தஸ்பீஹ் செய்யறதுங்கிறது ஒரு பழக்கம் இருந்தது. இவங்க என்ன செய்தாங்க, ஒரு சமயம் ஈராக்ல தன்னுடைய திரியம் நகர்ல ஒரு பள்ளிவாசல், ஷேக் உமருல் மெஹலார்னு ஒரு பெரிய மகான் பேர்ல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களை சுத்தி பெரிய கூட்டமே இருந்துச்சு. என்ன செய்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு அந்த கோயில்கள் எல்லாம் காட்டுவாங்க. திடீர்னு அவருக்கு சாமி ஆடுறாரு, அருள் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனா இறையேசு செல்வர்களுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யற பொழுது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலை உடம்புல ஏற்படும். சொல்ல போனா அல்லாஹ்வுடைய அருள் அவங்கள்ட்ட இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் அவர்களுடைய உடல், அவருடைய உள்ளங்கள், உணர்வுகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அந்த தியான நிலையில அந்த திக்ர் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி பூர்வமான அந்த நிலையில அவர்கள் அல்லாஹ் என்று ஒரு திக்ர் செய்தாங்க. செய்யும்போது அவங்க தஸ்பீஹ் பண்ணி 4 துண்டா வெடிச்சிட்டு, அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அந்த தியான நிலையில் இருந்து கொண்டு அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த நிலையில கொண்டு அல்லாஹ் என்று திக்ர் செய்யும்போது அந்த தஸ்பீஹ் 4 துண்டா வெடிச்சிட்டுமா இல்ல, அது வெடிச்ச அந்த தஸ்பீஹ் துண்டுகள் யாரு மேல தெரிச்சுதோ அவங்க மேல அப்படி லேசா ஒரு வலி ஏற்பட்டது. சாதாரண அந்த சின்ன பிள்ளைங்க அந்த பொட்டு வெடி வெடிக்கும் பார்த்திருக்கீங்களா? பொட்டு வெடி வெடிக்கும் போது திடீர்னு லேசா தெரிக்கும் போது அது மேல நமக்கு லேசா சூடதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு காயத்தை ஏற்படுத்தியது. அந்த தஸ்பீஹ் மணி துண்டுகள் எப்பொழுதெல்லாம் உடைந்ததோ அந்த உடைந்த துண்டுகள்
ஒரு நோயாளி இந்த காயத்துக்கு மருந்தாக அந்த சீடர்கள் பயன்படுத்தினார்கள். ஆக ஒரு அற்புதம் வாய்ந்ததாக சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட்ட பார்க்க பேச போயிருக்கும் போது, அல்லாஹ் உன்னை பார்க்கணும், நாங்க இனி பார்க்க முடியாது என்ன இல்ல உன்னை பார்க்கணும்னு இந்த மலையில நான் வெளிப்படுறேன், ஒரு கடுகு அளவுக்கு அது முடிஞ்சா பாருங்க. அந்த மலையில பலம்மா தஜல்லா ரப்பு ஜாலஹு தக்கா ஒகர்ற மூசா சைக்காங்கிறான். மலையில் அல்லாஹ்வுடைய ஒளி வெளிப்பட்ட பொழுது அதை தாங்க முடியாமல் மலை தெரித்ததுங்கிறான். அந்த மலைன்னு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அந்த மலை வெடிச்சதுதான் இங்க உகது மலையாகவும் சில மலைகளாகவும் அங்கு பறந்து வந்ததுன்னு எழுதுவாங்க கிதாபுல. அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை தாங்க முடியாம. அதே மாதிரி அல்லாஹ் என்ற அந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்காக அவங்க செய்த அந்த தஸ்பீஹ் அப்படி சுக்கு நூறாக நெருங்கியதுன்னு எழுதி காட்டுவாங்க. அது மாதிரி ஜுனைதுல் பகதாதி, பகதாதிலே வாழ்ந்த ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நண்பராக திகழ்ந்த அஹமதுல் ஜஸ்ஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 314 மரணிச்சவங்க. இவங்க ஒரு சமயம் சொல்லுவாங்க, இவங்க தன்னை பத்தி சொல்லுவாங்க, நீங்க சாதாரணமா பள்ளிவாசல் நிறைய காலை நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, கிபிலாவை நோக்கியே சில பேர் நிற்பாங்க. அதுல ஒரு ஆள் என்கிட்ட தத்துவமே சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலை நீட்டிட்டு இருக்கலாம், காபத்துல்லாலே நாங்க இருந்திருக்கோம் அப்படின்னாரு ஒரு ஆள். என்ன சொன்னாரு? காபத்துல்லாலே நாங்க எல்லாரும் கால் நீட்டிட்டு தான் இருப்போம். அப்ப நமக்குன்னு ஒரு ஒழுக்க வேண்டாமா? இறைநேசர்கள் செல்வர்கள் சொல்லுவாங்க, அஹமதுல் ஜஸ்ஸூரி சொல்லுவாங்க, நான் என்னுடைய தவம் செய்யக்கூடிய தவச்சாலையில நான் உட்கார்ந்துருந்தேன், சுமார் 20 வருஷம் என் அனுபவத்துல சொல்றேன், ஒரு நாள் கூட என் காலை நீட்டினதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முதல்ல வணக்கத்துல ஒழுக்க முக்கியம். ஒரு மனிதன் சுஜூதுல உட்கார்றான், சுஜூதுல அதாவது நாய் இருக்கிற மாதிரி சில பேர் உட்கார்ந்தாங்க தொழுகையில. ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, அது தொழுகையிலே நாய் இருப்பதை போல இருப்பதை நான் கண்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, காலை மடக்கிட்டு இருக்காம அப்படியே நாய் மேல அந்த காலை ஒழுங்கா மடக்காம அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காம நிக்கும்ல, நாய் நிக்கும்ல, அங்கேயே நம்ம சாப்பாட பார்த்துக்கிட்டே நிக்கும்லாங்க. அது மாதிரி சில பேர் கால் மடக்க முடியாது, முட்டு வலி, அது பிரச்சனை வேற. சுலமா சில பேர் அதை என்ன செய்யறது இல்ல, அது ஏனோ தானான்னு தொடுகிறது. ஆக வணக்கத்திலே ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் என்பதற்காக வேண்டி அவங்க சொல்லுவாங்க, அந்த 20 வருஷத்துல நான் காலை நீட்டதே கிடையாது என் தவச்சாலையில அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு சொன்னாங்க, தன்னை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பவரை தந்திருக்காங்கிறத சொன்னாங்க. இந்த கூட்டத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹ் அல்லாஹ் என்று அதிகமா சொல்பவரா இருக்கிறார். தன்னையே நான் பொதுவா பேர் சொல்லாம இந்த கூட்டத்தில் ஒருவர் இருக்கிறார், அல்லாஹ் அல்லாஹ் என்று அதிகம் சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு மேல இருந்து ஒரு கட்டை, ஒரு பேரச்சி மலை கட்டை தலையில விழுந்துட்டு, ஒரு மரத்துக்கு பக்கத்துல இருந்திருக்கலாம், அந்த மரத்துக்கு மேல காஞ்ச ஒரு கம்பு மேல விழுந்ததுல அப்படி மண்டை உடைஞ்சிச்சு. மண்டை உடைஞ்சு ரத்தம் வடைஞ்சி அந்த ரத்தம் தரையில எழுதிட்டு போகும்போதே அல்லாஹ் அல்லான்னு எழுத்துலயே எழுதிட்டே போச்சான். சொல்லுவாங்க, சட்டியில் என்ன இருக்கோ அதான் ஆப்பையில வரும்பா. சொல்லுவோம்ல, ஒரு ஆள்கிட்ட பேசுவான், உன் மனசுல உள்ள தெரிஞ்சு போச்சு பித்தியா, உன் மனசுல உள்ளது வெளிப்படுத்திட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவோம்ல சில பேர்ட்ட. இதுதான் இவ்வளவு நேரம் மனசு வச்சுட்டோம், பேச்சு காட்டி கொடுத்துட்டு பாரு அப்படிம்போம்ல சில நேரத்துல சில பேர்ட்ட. இவ்வளவு நல்ல பிள்ளை மாதிரி பேசுனீ, இப்போ பேச்சுக்குள்ள விஷமத்தனமான பேச்சா இருக்கும், மனசுல உள்ளது வெளிப்பட்டு போச்சுன்னு சொல்றோம் இல்ல சில பேரை பார்த்து. ஆக கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னாங்க, இப்போ இங்க இருக்கக்கூடியதுல ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அதிகமா நினைப்பவர் இருக்கிறார் என்று சொல்லி முடிக்க முன்னால அந்த தலையில அந்த கட்டை உழவும், தலையிலிருந்து ரத்த வரவும், அந்த ரத்தங்கள் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்ற எழுத்தை தரையில் எழுதி சென்றது என்றால் அவ எந்த அளவிற்கு ரத்தத்தோடு சொல்லுவோம்ல. இந்த தேகம் சில பேருக்கு ஷைத்தான் ரத்த நாணங்களில் ஊடுருவுகிறான் அப்படின்னு நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி இறைநேசர்கள் தன்னுடைய அந்த திக்கரை கூட அல்லாஹ் நம்முடைய நாடி நரம்பெல்லாம் அதனுடைய வேகம் இருக்கணும்னு காட்டினாங்க. சும்மா சாதாரணமா அல்லாஹ் அல்லான்னு வாயில சொல்றது இல்ல, உள்ளத்துல போய் உணர்வுல போய் ரத்த நரம்புல இருந்தா மட்டும்தான் அந்த ரத்தம் கூட அல்லாஹ்வுடைய எழுத்தை எழுதக்கூடியதா இருக்கும். அபூ சயீதுல் கைலவி ஈராக்கிலே வாழ்ந்த, கைலவிங்கிறது கைலவியான ஒரு ஊர் ஈராக்கில. நல்ல விளங்கிங்க, இந்த அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற எழுதுவாங்க சும்மா சாதாரண ஆள் கிடையாது. ஒரு சமயம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் இருக்கிறாரா, உங்களில் இப்படிப்பட்ட தகுதியை பெற்ற ஒருவர் இருக்கிறாரா? அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தன் ஆட்சியிலே ஒரு காரியத்தை நடத்தி காட்டுவதற்கு முன்பே அவருக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி விட்டானே. இப்ப நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது,
அடுத்த வாரம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. வயிற்றுல உள்ள பிள்ளைகள் அந்த மாசத்துல டாக்டர் இந்த மாசம் டெலிவரின்னு சொல்லியிருப்பான், என்ன புள்ள டெலிவரின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அந்த மாதிரி இந்த உலகத்திலே நடக்கிறதுக்கு முந்தையே அதை தெரியப்படுத்தியிருப்பானே அல்லாஹ். அப்படிப்பட்ட வல்லமையை பெற்ற இதயம் உள்ளவர்கள் உங்கள் யாராவது இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் இங்க யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒரு காரியத்தை உலகத்துல நடத்துறதுக்கு முந்தி அதை அல்லாஹ் யாருக்கு தெரியப்படுத்துறானோ அந்த தகுதியை பெற்றவங்க யாரு இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. அப்ப சொன்னாங்க, இப்படிப்பட்ட உயிர் இல்லாத இதயத்தை பெற்றதற்காக உங்களை நினைத்து நீங்கள் அழுங்கள்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்க உள்ளத்துக்கு என்ன இல்ல, நம்மளோட இன்னைக்கு எத்தனை பேரோடு நமக்கு தேவையில்லாத எதிரியோடு நம்ம தொடர்பு கொண்டுறோம். நம்ம நல்லவனா கெட்டவன் தெரியாமலே நம்ம மாட்டிக்கிறோம், சில நேரத்துல மாட்டிக்கிறோம். ஆக நம்ம ஒரு நல்ல விஷயங்களை கெட்டவன் நல்லது கூட பிரித்து தெரியாத அளவுக்கு பிசினஸ்ல போய் லாக் ஆயிரும், தெரியாதவன்ட்டு போய் பணத்தை கொடுத்துறோம், தெரியாத சம்பந்தம் பண்ணிடுறோம், தெரியாத பிசினஸ்ல இறங்கி ஏமாந்துடுறோம். இப்படி நடக்குது இல்லைங்க? அப்ப நடக்க முடியாது. இதெல்லாம் இறைநேசர்களுக்கு அல்ல என்ன செய்வானா, எது நடக்கிறதுக்கு முந்தி நடந்தா என்ன நடக்குது முன்னாலே எல்லாம் தெரியப்படுத்தணும். இதெல்லாம் இந்த திக்ரினுடைய தவ வலிமையால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கி. ஈராக்கில கைலவியா நகரில் வாழ்ந்த அபு சயீத் கைலவி ரலியல்லாஹு இருக்காங்களே, ஒரு நாள் லுகருக்கு முன்னால ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பாறையில நின்று அல்லாஹு அக்பர் அப்படின்னு நாங்க பாறையில நின்றுதான் சொன்னாங்க. வாயை கொண்டு போய் பாறையில வச்சு சொல்லல, பாறைக்கு மேல நின்றுகிட்டு என்ன சொன்னாங்க? அல்லாஹு அக்பர்னு சொன்ன உடனே பலம்மா கப்பர இன் பலகத்து ஜமஹ கம்சு கிதைன், 5 துண்டாக அந்த பாறை நொறுங்கியதுன்னு அல்லாஹ் என்று சொன்ன. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இடத்துல சொல்லுவான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரைதஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கிய இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி இருந்தால் அது சுக்குநூறா நொறுங்கி இருக்குங்கிறான் அல்லாஹ். இந்த குர்ஆனை தாங்க முடியாமல் இந்த மலை நொறுங்கி இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்போ அதற்கும் உணர்வு இருக்குன்னு தெரியுதா, அதற்கும் உயிர் இருக்குன்னு தெரியுதா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டா, யா தாவூத் யா ஜிபால அபிபி, யா ஜிபால அபிபி, மலைகளே தஸ்பீஹ் செய்யுங்கிறான் அல்லாஹ். மலைகளே என்ன செய்யுங்க? தஸ்பீஹ் செய்யுங்க. யாரு கூட சேர்ந்து? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து கூட சேர்ந்து நீங்க சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி தஸ்பீஹ் செய்யுங்கிறான் அல்லாஹ். அப்போ மலைகள் தஸ்பீஹ் செய்யும் தெரியுதா? தஸ்பீஹ் செய்யக்கூடிய தஸ்பீஹை கேட்காம இருக்குமா? அலியுல் ஜமலுல் அன்மாத்தின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. ஹிஜ்ரி 1100 வாழ்ந்தவங்க. நம்ம காலத்தம் கடந்து 350 வருஷம் தான் அவங்க கடந்து. 1100 வாழ்ந்தவங்க அலியுல் ஜமலுல் அன்மாத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களை பத்தி இந்த செய்தியை தரக்கூடிய ரிப்போர்ட்டர் ஹஷீஷுல் ஹிம்சானி சொல்லுவாங்க, எங்க வாப்பாவும் நானும் அவங்கள பார்க்க போயிருந்தோம். ஒரு பெரிய திக்ர் சபை, பெரிய கூட்டமா கூடி நின்று வட்டமா நின்று திக்ர் நடந்துகிட்டு இருக்கு. நடுவுல ஷேக் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரவுண்ட்ஸ் வந்தாங்க. ஒவ்வொரு ஆள் பக்கத்திலேயே அப்படி நின்னுகிட்டே வந்து அப்படியே உத்து குனிஞ்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு ஆளையும் குனிஞ்சு பக்கத்துல வந்து பார்த்தாங்க. அப்ப என் பக்கத்துல இருந்த எங்க வாப்பா சொன்னாங்க, ஹஷீஷுல் ஹிம்சானி, ஞானி என்ன குனிஞ்சு பாக்குறாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஒவ்வொரு ஆளுக்கு நேரா நின்னுகிட்டு அவங்க நெஞ்ச குனிஞ்சு பாக்குறாங்களா, என்ன தெரியுதான்னு போய் பக்கத்துல பாரு, என்ன தெரியுதுன்னு பாரு. நான் போய் பார்த்தா அந்த அலியுல் ஜமலுல் அன்மாத்தியுடைய அப்படி இதயம் அப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது. ஒவ்வொரு கண்ணாடி முன்னால போய் நம்ம போய் நின்னா நம்ம முகத்துல உள்ளது அசிங்கமா இருக்கா, அழகா இருக்கா, எந்த இடத்துல கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, எந்த இடம் சரி பண்ண வேண்டியிருக்கு, முடி எங்க ஒரு மாதிரியே நீட்டிக்கு நிக்குது, எங்க ஒரு வாக்கு அசிங்கமா நீட்டு இருக்குன்னு தெரியுமா இல்லையா? எப்படி சாதாரண கண்ணாடி எப்படி நம்முடைய வெளி தோற்றத்தை சரி செய்து தருதோ, அதே மாதிரி அந்த ஞானியினுடைய இதயம் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடியில ஒவ்வொருத்தருடைய முன்னாள் உழைக்கும் காட்டுறாங்க, பார் ஓஹா உன் இதயத்தை பார், நீ நல்லவனா கெட்டவனா, உன்னுடைய செயல்பாடு என்ன, நீ நல்லமல் சரியா கெட்டாமல் சரியா என்பதை எப்படி நம்முடைய எக்ஸ்ரே ஸ்கேன் எப்படி உடம்புல உள்ள வீக் இருக்கா இல்லையா, இந்த உடம்புல எங்கேயாவது செயல் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கேன் எக்ஸ்ரே காட்டுதா இல்லையாங்க? அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு குறுக்கு வலி, பயங்கரமான குறுக்கு வலின்னு டாக்டர் பொண்ணு எக்ஸ்ரே எடுக்க சொன்னான். எடுத்து பார்த்தோம், அந்த இடத்துல பாருங்க இதெல்லாம் தசை பிடிப்பு இருக்கு சொல்றானா இல்லையா? இந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதிகமா வண்டி ஓட்டாதீங்க, தசை பிடிப்பு இருக்குங்க. இப்ப அது மாதிரி சாதாரணமான எக்ஸ்ரே ஸ்கேன் எப்படி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சீர்குலைவை காட்டுற மாதிரி அல்லாஹ் யாருடைய இதயத்துக்கு, அல்லாஹ்வை பண்படுத்தி கொண்ட, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி கொண்ட அந்த ஞானிகளுடைய உள்ளத்திற்கு அடுத்தவங்களுடைய உள்ளத்தையே எக்ஸ்ரே எடுக்கிற அளவு
அடுத்தவங்களுடைய உள்ளத்தையே ஸ்கேன் பண்ற அளவுக்கு அல்லாஹ் அவங்க உள்ளத்தை கண்ணாடி மாதிரி ஆக்கி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? எவ்வளவு பெரிய ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அபி யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு தௌஹீதுக்காரன் கிறுக்கன்னு சொன்னான் ஒருத்தன் தலைவன், தௌஹீதுக்கு தலைவனா இருந்து இன்னைக்கு பொம்பளை கேஸ்ல மாட்டினானே, அவன் என்ன சொன்னான்? அபி யஸீத் பிஸ்தாமி கிறுக்கன் அப்படின்னா. அந்த ஞானியப்ப என்ன சொன்னா? பைத்தியக்காரன் அப்படின்னா. ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் சொல்லுவாங்க, அபி யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாரு, நீங்க ஆகாயத்திலே பறவை மாதிரி பறக்கிறீங்களங்க அப்படின்னாரு. நம்மள மாதிரி ஆள் நிறைய எடுத்து சொல்லுங்க, என்னை பத்தி நல்ல அவுத்து விடுங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஆள் நான் ரொம்ப பறக்கிறேன்னு சொல்லுங்க, நிறைய செய்தி விளம்பரம் பண்ணுங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க, நான் வானத்துல பறக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் ஒரு நாளைக்கு ஒரு நாட்டை பிளேட்ல பறக்கிறேன்னு சொல்லுங்க, அவ்வளவு செல்வாக்கா இருக்கிறேன்னு சொல்லுங்க, நம்மளை பத்தி விளம்பரம் பண்ண சொல்லுவான். ஆனா அவங்க உண்மையிலேயே வானத்துல பறந்துட்டு இருந்தவங்க, தண்ணியில நடந்துட்டு இருந்தவங்க. அவங்கள போய் ஒரு பெரியவர் சொன்னாரு, ஒரு பெரிய ஞானி சொன்னார், சீடர் சொன்னாரு, பெரியவங்களை நீங்க வானத்துல எல்லாம் தமுரு ஃபில் ஹவா, ஆகாயத்திலே பறக்கிறீங்களா? சுலைமான் நபி தான் அப்படி பறந்தாங்க. காற்று அல்லாஹ் வசப்பட்டு கொடுத்ததுனால சுலைமான் நபி தான் பறப்பாங்க காத்துல. அப்ப சொன்னாங்களா, இது என்னப்பா பெரிய விஷயம், பொணத்தை திங்கிற பறவை கூட வானத்துல பறக்குது, மனுஷன் அதை விட சிறந்தவன்பா, அது என்ன பெரிய பெரிய சிறப்பா அது எனக்கு அப்படின்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? பொணத்தை திங்கிற பிணத்தை திங்கிற பறவை கூட, செத்த பிணத்தை தானே பறவை திங்குது, கீழே கடை ஏதாவது ஒண்ணு இந்த கொச்சி திங்குது இல்லங்க, பிணத்தை திங்கிற பறவை கூட வானத்துல பறக்குது, ஆகாயத்துல பறக்குது. இது பெரிய சிறப்பா எனக்கு? நான் ஒரு மூமின் அதை விட சிறந்தவன். ஒரு விஷயத்த நில விளங்கிங்க, 30 வருஷமா எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன், 30 வருஷமா எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன். என்ன கொள்கைன்னா, கொஞ்சாதிக்கு பக்கத்துல கொஞ்சம் வாய் கொஞ்சம் நாத்தம் இருந்தா பக்கத்துல போனேங்க, முதல்ல வாயை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு வாங்க. நாருதுன்னு சொல்றாங்க இல்லையா? வாயில வீச்சு அடிக்கிறீங்க, முதல்ல ஏதாவது ஒரு வாய் கிளீன் பண்ணுங்க. முதல்ல உங்க பக்கத்துல பேசும்போது நாருதுன்னு சொல்றாங்களா இல்லையா? சில நேரத்துல குடல்ல ஏதாவது அல்சர் ஏதாவது புண்ணு இருந்தா வாயில சுமல் அடிக்கும். வாய் சுத்தமா இருந்தா தான் மனைவியே நம்மள பாசமா இருப்பா. அப்போ அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா முதல்ல மிஸ்வாக்கு தான் பண்ணுவாங்க. முதல்ல சக்கராத் ஹால்ல கூட ரசூலுல்லாஹ் மிஸ்வாக்கு பண்ண சொன்னாங்க, கண் சாடையால் செய்ய சொன்னாங்களா இல்லையா? சுத்தம், வாய் சுத்தம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் ரொம்ப இழிச்ச வாயனா? நம்மளுக்கு கொஞ்சாதி விட அல்லாஹ் ரொம்ப கேவலமானவனா? இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னிலையில என்ன இருக்கணும்? முதல்ல பல்லு நாறுதா இல்லையா? பீடி குடிச்சிட்டு நிறைய பேர் அந்த காலத்துல சுருட்டு குடிச்சிட்டு நிறைய கிழவனும் அந்த காலத்துல பள்ளியாசல் வந்து நிற்பான், சுருட்டு குடிச்சிட்டு வாயில வச்சுக்கிட்டே நாத்தம் தாங்க முடியும், 3 மடங்கு நாராது பீடியை விட. இருக்கலாம், இருக்கே இல்லையாங்க? பாருங்க, அல்லாஹ்வே அப்ப சொல்லுவாங்க, நான் 30 வருஷமா எனக்குன்னு ஒரு கொள்கை சித்தாந்தத்தை நான் வச்சிருக்கேன், இவன் வாயில பல் தேய்க்காம நான் அல்லான்னு சொன்னதே கிடையாது. வாய் நாறுதான் முதல்ல வாய் சுத்தமா இருக்கும்போதுதான் நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வை திக்ர் செய்வேன். 30 அப்போ நம்ம சுத்தமா சொன்னா அந்த திக்ருக்கு எவ்வளவு பவர் இருக்கும், அல்லான்னு சொன்னா அதுக்கு என்ன பவர் இருக்கும்? இன்னைக்கு நாய் துரத்திட்டு வருது. ஒரு சமயம் நானே என்ன செய்தேன், அதாவது சில திக்ர்கள் இருக்குது, சில ஒரு இறைநேசரை நாய் குலைச்சது, லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறதுக்குள்ள பாஞ்சிட்டு போல தெரியுது, லா இலாஹ இல்லல்லாஹ், உடனே செத்துட்டது. நீங்க சொல்லி பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதே கடிச்சிடும் வாய. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நீ வாயில வந்து கடிச்சிடும். அது நமக்கு அந்த நேரத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்ற நேரத்துல அல்லாஹ் இல்ல. ஒரு இறைநேசர்கள் வரலாறு எழுதுவாங்க, அதாவது தூங்குனாலும் திக்ர் செய்வாங்களாம், கனவுலையும் நினைவுலையும் திக்ர் செய்வாங்களாம். சொல்ல போனா அவங்க கண்ணை பொத்துனாலே கிதர் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்துருவாங்களாம். கனவுல அவங்களோட சேர்ந்தே கனவுல திக்ர், முழிச்சிட்டா நினைவுல அப்பமும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இன்னைக்கு என் பணம் எங்க, என் பணம், செல்ல எங்கப்பா, என் செல்ல எங்கப்பா, என் செல்ல எங்கப்பேன்னு சொல்லிட்டாங்க, செல்லை செல்லுன்னு அழைறான் நிறைய பேர். பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த வெறியில அது பிரியங்கிறத விட வெறின்னு சொன்ன 30 வருஷம் உள்ளமா அரத்து அன் அதுக்குருளாக அகசுனு பமி, நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போதெல்லாம் 30 வருஷமா என் வாயை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு தான் நான் அல்லாஹ்வை திக்ரே செய்வேங்கிறான். இன்னைக்கு பல் தேய்க்காமலேயே குர்ஆனை கொடுத்துட்டு பிள்ளைகளை அனுப்புனா பள்ளிக்கூடத்துக்கு மதரசாவுக்கு. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்புறானா இல்லையா? காலையில வெள்ளன்னு 7:30 மணிக்கு எவ்வளவு அந்த தரித்தி இருக்கு பாருங்க. அந்த குர்ஆனுடைய பரக்கத்து இருந்தாலே வாழ்க்கையில எல்லா ஞாபக சக்தியும் வந்துடும். அதான் ஷாகிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அறிவை வளர்க்க வேண்டுமானால் 4 விஷயம் வேணும். ஒண்ணு, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கக்கூடாது. 2வது என்ன செய்யணும்? மிஸ்வாக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது குர்ஆன் ஓதணும். 4வது நல்லோர்களோடு பிள்ளைய தொடர்பு வைக்கணும். நாசமா போனவனோட இன்னைக்கு பிள்ளைய பழக்க விடுறான். அவன் நல்லவனா கேட்டு எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல கூட போய் இறந்து போயிருக்கான், கூட கூட்டு போய் 4வது பேர் வந்து எனக்கு பக்கம் 3 பேர் போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், ஆள் 10லப்பா, இன்னொருத்தனை வச்சுக்கோன்னு சொன்னேன். இந்த வண்டியில இன்னொருத்த 10ஆவதுப்பா, இன்னொருத்தனே வச்சுக்கோ, 4 பேர் போன, 4 பேர் 10ஆவதுப்பா, 5 ஒரு ஆள் வச்சுக்கோன்னு. எவ்வளவு திமிரு பாருங்க, மொத்தமா போய் மோதுங்கன்ட்டு. எதுக்கு சொல்றேன்னா, அல்லாமா மாசூம் முகமது மாசூம் நக்ஷபந்தி
நக்ஷபந்தியா தரீக்காவை சார்ந்த கலீஃபா முகமது மாசூம் சொல்லுவாங்க, அவங்க காலத்துல ஒரு சூனியக்காரன் ஒருத்தன் ஒரு மேஜிக் பண்ணான். இதுதான் உண்மையான கலை. சூனிய கலைக்காரன் அவன் தானே சார். மூசா நபி காலத்துல மோதனானா இல்லையா சூனியக்காரன்? மூசா நபியை வீழ்த்தி காட்டுவான் ஃபிரௌன் சொன்னானா இல்லையா? சூனிய கலை. மூசா நபி சூனியக்காரன் தான். நெருப்புல போய் உட்கார்ந்துட்டு வந்தான், நெருப்பு கரிக்கல. இப்ப நான் இது என்னுடைய கொள்கை தான் கரெக்ட், நான் நெருப்புல இருந்துகிட்டே தன்னுடைய ஆட்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணி காட்டினான். மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஆஹா, மேஜிக் நெருப்புல உட்காரான், உண்மையில இவன் தான் கரெக்டானவனை போல தெரியுது, நம்ம எல்லாம் கரெக்டா இல்ல போல தெரியுது நினைச்சுக்கிட்டு மக்களை குழப்ப ஆரம்பிச்சான். உடனே என்ன செய்தாங்க, மகான் முகமது மாசூம் என்ன செய்தாங்க, அடுப்பை பத்த வைங்கடா, நான் நுழையிறேன் பாரு அப்படின்னாங்க. நீ அடுப்பை பத்த எவ்வளவு போன்மா பத்த வைங்க சொல்லிட்டு தன்னுடைய சிஷியர் உனக்கு அதை ஜெயிச்சு காட்டுவார் சொல்லி தன்னுடைய சிஷியர் அனுப்புனாங்க. அவரு உள்ள போய்கிட்டு அல்லா அல்லா அல்லன்ட்டு வெளியே வந்துட்டார். திக்ர்லயே என்ன செய்தார், அந்த நெருப்புல இருந்தார். அவனுடைய அசத்தியத்தை ஒழிச்சு காட்டினான். அதே மாதிரி ஹிஜ்ரி 750 வாழ்ந்த 950 வாழ்ந்த ஜும்ஆத்துல் ஹம்பி, ஹம்பிங்கிறது ஈராக்ல இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர் அந்த இமாமுக்கு அந்த மகானுக்கு பேரே ஜும்மான் பேர். ஜும்மா தொழுகிறோம்னாங்க ஜும்மா, அவங்க பேரே மகானுக்கு பேரே ஜும்மான்னு பேர். அவங்க பெரிய முவாத்தின், வயசான முவாத்தின். இன்னைக்கு பள்ளியாசல் நிறைய பேர் வயசான ஆளுதான் முவாத்தினா வச்சிருப்பாங்க, வயசு கூர்ண முவாத்தின். இது இவங்க ஒரு பெரிய ஞானியினுடைய முவாத்தினா இருந்தாங்க. அப்ப இவங்க ஒரு சமயம் என்ன செய்றாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொல்லிட்டு கீழே இறங்கும் போது பக்கத்து பள்ளியாசல் கீழே ஒரு கிறிஸ்டின் வீடு இருக்கு. அவர் சொன்னாரு, அந்த கிறிஸ்டின் சொன்னாரு, அந்த ஞானிகிட்ட சொன்னாரு, பெரியவங்கள நீங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க பாங்கு சொல்றீங்க, ஆனா உங்க பள்ளியாசல் எல்லாம் சீக்கிரம் பழுதாயிருத, ஆனா எங்க சர்ச்சைகள்லாம் பல நூற்றாண்டுகளா இருக்கு. உங்க பள்ளியாசல் எல்லாம் என்ன செய்யுது, சில ஆண்டுகள்ல அது பழுதாகி உடஞ்சு போயிருது, கெட்ட வேண்டிய வருது. ஏன் எங்க சர்ச்சுகளுக்கு கிடைக்கிற ஒரு பலம் உங்க பள்ளிக்கு இல்லையான்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க பள்ளிவாசல்ல அல்லா அல்லாஹ் லட்சம் மடங்கு ஒலிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர்ன்னு தான் சொன்னாங்க. அங்க பக்கத்துல மலையெல்லாம் அப்படி டமால் டிமான் சத்தம் கட்டுச்சு. வெடி வச்சு இந்த கோரியில வெடி வைப்பானா இல்லையா கல் எடுக்கிறதுக்கு, அது மாதிரி பயங்கரமான சவுண்ட். அல்லாஹு அக்பர்ன்னு சொன்ன உடனே அங்க சொன்ன உடனே மலைகள் எல்லாம் அப்படியா என்ன செய்யுச்சு, நடுங்க ஆரம்பிச்சு. பாத்தீங்களா, இப்படி தர அது இருந்தா இப்படி எவ்வளவு வெயிட் இருக்கும், லூஸ் ஆயிருமா இல்லையா? வாங்கு சத்தங்கள் கேட்டு 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 அல்லாஹ்வுடைய பேரை கேட்டு கேட்டுதான் என்ன ஆயிடுச்சு, அது வீக் ஆகி சீக்கிரம் பழுதாயிருக்கு. ஆக அவைகளுக்கு என்ன இருக்கு, உணர்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அதனாலதான் அது என்ன செய்யுச்சு, சீக்கிரம் இதாயிடுச்சு. நீ சில பேர் சொல்லுவோம், மூச்சு விடாம ஒரு பாடி பிடிக்கிறார், மூச்சு விடாம, இது என்ன பெரிய இது, மூச்சு விடாம ஒரு மூச்சுல யா ஹஃபீல் யா ஹஃபீல் யா ஹஃபீல். ஒரு ஞானி அஷேக் உமருல் மிஹலாருங்கிற மகான் ஹிஜ்ரி 833 வாழ்ந்தவர், யா ஹஃபீல் யா ஹஃபீல் யா ஹஃபீல் யா ஹஃபீல் யா ஹஃபீல் யா ஹஃபீல் 100 தஸ்பீஹ் 1000 முறை சொல்லுவாங்களா ஒரே தம் கிட்ட. நீ சொல்லி பாருங்க, மூச்சு போயிடும். நம்ம எப்படி பயிற்சி பாரு, மூச்சு விடாத பாட்டு பிடிக்கிறதா பெருமையா, மூச்சு விடாம ஒரே மூச்சுல தம் கட்டி 1000 முறை யா லத்தீப் யா லத்தீப் யா லத்தீப் 10 தஸ்பீஹ் செய்வாங்களா ஒரே மூச்சுல. யாரு, ஷேக் உமருல் மிஹ்லார். எவ்வளவு பெரிய பவர் பாருங்க. அந்த பவர் சும்மா இல்ல, எவனாவது ஒருத்தர் அவங்கள்ட்ட ஏதாவது கோபத்தை உண்டாக்கிட்டா 3 நாள்ல அவனுக்கு குஷ்டம் பிடிக்கும், அல்லது ஏதாவது ஒரு சீக்கு பிடிச்சி 3 நாள்ல அவன் க்ளோஸ் ஆயிடுவான், ரொம்ப பெரிய வியாதியில மாட்டிடுவான், யாரா இருந்தாலும் சரி. அப்ப எல்லாரும் அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஏங்க உங்கள்ட்ட யாராவது உங்களை ஏத்து பேசினா 3 நாள்ல அவன் ஆபத்துல மாட்டிக்கிறானே, இப்படி ஒவ்வொருத்தனா ஒரு பிரச்சனையில மாட்டினா அது பாவம் இல்லையா, அது கர்மம் இல்லையா, நம்மளால அவன் மாட்டிக்கிறானே, யார் வந்தாலும் உங்களை ஏத்தவும் 3 நாள் அவன் கடையில போயிடுறான், பெட்ல போயிடுறானே, சீரியஸா மாட்டிடுறானே, இது நமக்கு பாவம் இல்லைங்க அப்படின்னா சொல்லும்போது சொன்னாங்களா, நான் யாரையும் சாபமிடலப்பா, நான் யாரையும் திட்டல, நான் கோபப்பட்டு விட்டால் என் உள்ளத்திலிருந்து ஒரு நெருப்பு கிளம்புகிறது, அந்த நெருப்பு அவனை அவன் திருந்தணும் அல்லது அவனை அழிக்கணும், இந்த ரெண்டு இல்லாம அந்த நெருப்பு விடுறது இல்லை அவனை. நான் அழிக்கல, என்கிட்ட இருக்கக்கூடிய பவர் அவனை அழிக்குதுன்னாங்க. அந்த பவர் எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு இப்பதானே சொன்னேன். ஒரே தம்ல 1000 முறை, ஒரே தம்ல ஒரே மூச்சில் 1000 முறை யா லத்தீப்னு சொல்லக்கூடிய பவர் எதிரியே நிக்க முடியாது, நம்ம பக்கத்திலேயே நிக்க முடியாது. எவ்வளவு பெரிய நாயை நிக்க முடியாது, பேயை நிக்க முடியாது, எந்த எதிரியும் நிக்க முடியாது. எவ்வளவு பெரிய எதிரியும் என்ன செய்ய, கண்ணு தெரியாம குருடாக ஆக்கக்கூடிய ஒரு பவர் நமக்கு அந்த இருக்கிற தருதுங்கிறது தெரியுதா இல்லையா? அதுதான் அதான் காட்டுக்குள்ள கடந்தாங்க ஞானிகள். இன்னைக்கு பாருங்க, சிட்டிக்குள்ள இருக்கான், போலீஸ் பாதுகாப்பு என்னை கொண்டுருவான்னு பயந்து எத்தனையோ அதிகாரிகள் அப்படி மீறி கொண்டுறானா இல்லையா, குண்டு வச்சு கொண்டுறான்லங்க, அதே மீறி கொண்டுறான்ல. அப்ப காட்டுலயும் பாம்புகளுக்கு மத்தியில படுத்து கிடந்தாங்க, அவங்களை எதுவுமே பண்ணல. இல்ல சொல்ல போனா எத்தனையோ சிங்கங்கள் காலை அமைக்க விட்டுருக்கு, காலை நக்கி அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுருக்கு. எதுக்கு? சிங்கங்கள் காட்டுல இருக்கக்கூடிய இறைநேசர்கள் தவம் செய்யக்கூடிய நேரத்துக்கு. ஆக
இப்படிப்பட்ட அந்த திக்ருகளை நாம் ஒழுக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. உணர்வோடும் ஒழுக்கத்தோடும் செய்வதன் மூலமாக நாம் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்திற்கு அல்லாஹ்ட்ட உயர்ந்த ஒரு பவர் இருக்குது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தி, மதீன் இப்னு அபி மதீன்ங்கிறவங்க மிஸ்ர்ல இருந்தாங்க. அவங்க ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஜனாசாவை தூக்கிட்டு போனான். ஜனாசா தூக்கிட்டு போகும்போது பாங்கு சொல்ற சத்தம் கேட்டுச்சு. உடனே ஜனாசா வந்து ஒரு பெரிய கல்லு மாதிரி வெயிட் ஆயிடுச்சு, தூக்க முடியலப்பா, கீழே வை கீழே வை கீழே வை கீழே வச்சுட்டாங்க. பாங்கு சத்தம் தூக்கு நேரத்துல அந்த சந்தூக்கு வெயிட் ஆயிருச்சு. ஜனாசா தான் அது. பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே ஜனாசா லேசாயிருச்சு. என்னங்க என்ன ஆச்சரியம், பாங்கு சொன்ன முடியும் ஜனாசா லேசா இருக்கு. அப்ப சொன்னாங்க, மகன் சொன்னாங்க, எங்க வாப்பா இருக்காங்களே பாங்கு சத்தம் கேட்டு எஞ்சி நின்றுவாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இல்ல அஷ்ஹது அல்லா இப்படி சொல்லுவாங்க. பாங்கு முடிகிற வரைக்கும் நின்றுகிட்டே இருப்பாங்க, பாங்கு முடிஞ்ச பிறகுதான் உட்காருவாங்க. அதனால இறந்த பிறகு கூட அந்த பாடிக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தானா இல்லையா, அந்த உணர்வு கொடுத்தானா இல்லையா? இறந்த பிறகு கூட நீங்க சலாம் சொல்லுங்கள், உங்க சலாம் உங்களுக்கு கேட்குதுன்னு சொல்ல சொன்னாங்களா இல்லையா? அவங்க பதில் சொல்றது உனக்கு தெரியாது. அப்ப பாங்கு சொல்ற சத்தத்தை அவங்க கேட்க போய் தான் ஜனாசாவான பிறகு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் சொல்லும் போது அந்த பாடிக்கு அவ்வளவு வெயிட், அந்த பாடி வெயிட் இல்ல, அது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பவருடைய வெயிட். அப்படிப்பட்ட ஒரு பவரை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாகிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.